ஆ. ஓ! வீதி. வீதி இருக்கு. வானம் என்னும் வீதியிலே வானம் என்னும் வீதி. அது ஒன்று. ஓகே தாத்தா. வணக்கம் தாத்தா. ஏமாந்துட்டேன்னு நீங்கள் முதலிடம் பிடித்து விட்டீர்களே, நன்றி. ஓகே. உங்களுக்கு நானும் முதலில் இறைவனுக்கும் உங்களுக்கும் வணக்கம் செய்கிறேன். தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்க தாத்தா. நீங்கள் லேட்டாக சொன்னாலே லேட்டஸ்ட்டாக சொல்கிறீங்க தாத்தா. ஓகே தாத்தா. உங்களை பார்த்தா எங்களுக்கு 2 கேள்வி கேட்கலான்னு ஆசைப்படுறேன். சொல்கிறீங்களா தாத்தா? காட்டுறீங்களா தாத்தா? காட்டுகிறேன், சொல்லுகிறேன். என் செல்வங்களே, என்ன கேள்வி? எங்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர்களை அழைத்து கொண்டு சென்று எங்களுக்கு காண்பிக்கிறீர்களா? கண்டிப்பாக காட்டுகிறேன். சரி சரி தாத்தா. மற்றொன்று, உங்களுக்கு வீடு இருக்குதா தாத்தா? சொந்த வீடு இருக்குதா தாத்தா? இருக்கு செல்வங்களே, காட்டுகிறேன். சரி வாங்க தாத்தா, போகலாம். உங்கள் அப்பா அம்மாவை எங்களுக்கு காட்டுங்கள் தாத்தா. ஓகே வாங்க செல்வங்களே, போகலாம். என்னுடைய அப்பா அம்மா இருவரும் என் மனதிலே இருக்கிறார்கள். என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார்கள். அவர்களை என்னால் பார்க்க முடிகிறது. என் மனதிலே இருக்கும் என்னுடைய அப்பா அம்மாவை என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் உங்களுக்கு காட்ட முடியாது செல்வங்களே. அவர்கள் இறந்து போனார்கள். ஓ தாத்தா, வி ஆர் வெரி சாரி. உனக்கு அப்பா அம்மா இல்லைங்களா? இருந்தார்கள், இறந்து போனார்கள். அவர்களை என்னால் உங்களுக்கு காட்ட முடியாது. சரிங்க தாத்தா, நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ஓகே தாத்தா, இன்னொன்று, உங்களுக்கு வீடு இருக்குதா என்று கேட்டேன். நீங்கள் இருக்கிறது என்று சொன்னீர்கள். அதை காட்ட முடியுமா என்று கேட்டேன். கண்டிப்பாக காட்டுகிறேன் என்று சொன்னீர்கள். காண்பிப்பீர்களா? கண்டிப்பாக காண்பிக்கிறேன் என்று சொல்வாங்களே. இதோ என் வீடு. இதோ என் வீடு. தாத்தா, நாங்கள் உங்கள் வீட்டை கேட்டாக்கா நீங்கள் வீதியை காட்டுறீங்களே தாத்தா? வீடு உங்களுடைய வீட்டை காட்டுங்கள். என் செல்வங்களே, இதுதான் என்னுடைய வீடு. வீதி, ஆகாயம், இந்த வீடு தான் என்னுடைய வீடு. என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்களே? ஆம் செல்வங்களே, இது தெய்வத்தால் எனக்கு தரப்பட்ட வீடு. நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டிலே விளக்கு இருக்கிறது.
இரவில் தூங்கும்போது நைட் லேம்ப் இருக்கிறது. தாத்தா, உங்கள் வீட்டை கேட்டால் நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்களே தாத்தா. என் செல்வங்களே, தெய்வம் தந்த வீடு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீதியா? ஆம், அவரே அன்றைக்கு கண்ணதாசன் கூட சொன்னார். நான் போய் சொல்லவில்லை. கவிஞர் கண்ணதாசனை கூட ஒரு முறை சொல்லியிருக்கார் ஒரு பாட்டிலே, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போது நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம் செல்வங்க தாத்தா, இந்த வீதி தான் நமது வீடா? ஆம் செல்வங்களே, கடவுளால் தரப்பட்ட வீதி. இதை யாராலும் பறிக்க முடியாது. நிரந்தரமாக இந்த வீதியில் இருக்கலாம். இந்த வீட்டிற்கு வாடகை கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது. ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது சொந்தக்காரர் நம்மோடு இருந்தால் சில சமயத்தில் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்க ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இந்த வீதி இல்லை, யாரும் சொந்தக்காரர் இல்லை. இது வாடகை கேட்பதற்கு யாருமே இல்லை. ஓ, எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு தாத்தா, இந்த வீதி தான் வீடா தாத்தா? ஆம் செல்வாங்களே, எனக்கு மட்டும் இல்லை, கடவுளால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் நாம் பிறப்பதற்கு முன்னவே, நம்மளை படைப்பதற்கு முன்னவே இந்த வீதியை படைத்து விட்டார், இந்த உலகத்தை படைத்து விட்டார், மேலே கூரை ஆகாயத்தை படைத்து விட்டார். வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு விளக்கு வேண்டும் என்றால் சூரியனை படைத்து விட்டார். இரவு நேரத்தில் ஒரு பெட்லாம் வேண்டும் என்பதற்காக ஒரு நிலாவை படைத்து விட்டார். ஏன் செல்வங்க? ஆம் செல்வங்களே, இவைகள் தான் என்னுடைய சொத்து. என் அப்பா அம்மா என் மனதிலே இருக்கிறார்கள். வாழ்வதற்கு இந்த வீதி இருக்கிறது. தாத்தா, நீங்கள் ஒரு உண்மையை சொல்லிவிட்டீர்களே தாத்தா. உன்னுடைய அப்பா அம்மா இறந்து விட்டார்கள், அதையும் தெரிவித்தீர்கள். உங்கள் வீட்டையும் காட்டினீர்கள். நீங்கள் சரி தாத்தா, நன்றி தாத்தா.